வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபேஸ் டக்டபிள் யூனிட் தான். பாருங்கள், இந்த யூனிட் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இந்த யூனிட் வந்து 2 கம்ப்ரஸர் உள்ள யூனிட்டு, ஒரு இன்டோரு 2 கம்ப்ரஸர் உள்ள யூனிட்டு. 8 டன்னு 8 டன்னு 4 8 டன்னு 4 டன்னு ஒரு கம்ப்ரஸரு போட்டிருக்காங்க. இது என்னென்னா கூலிங்கே வரல, ஓடுது ஆனால் கூலிங்கே வரலன்னு கம்ப்ளைண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணியிருக்கேன், ஆன் பண்ணி ஓடுது, கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டுருக்கு, ஆனால் சுத்தமாக கூலிங்கே வரல. கம்ப்ரஸர் நாய்ஸ் மட்டும்தான் நமக்கு கேட்குது, ஆனால் சுத்தமாக கூலிங்கே வரல. பாருங்கள், ஆன் ஆகி ஓடிட்டுருக்கு, ஆனால் கூலிங்கே வரல. அதான் அவுட்டோரில் என்னன்னு செக் பண்ணுறதுக்காக நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், சேஃப்டி ஹார்னஸ்ஸு இது கண்டிப்பாக, ஏன்னா ஹைட்டில் வேலை பார்க்க போகிறோம். ஹைட்டில் வேலை பார்க்கும்போது சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக இதுக்காக போட்டிருக்கேன். இந்த அவுட்டோர் யூனிட்டு தான், இந்த ஹைட்டில் தான் ஏறி பார்க்கணும். ப்ளூ ஸ்டார் அவுட்டோர் யூனிட்டு. மேலே போய் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கேஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. 150 PSI கேஸ் இருக்குது. எல்பிஹெச்பி எல்லாமே, எல்லா சென்சாரும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே செக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், 3 ஃபேஸ் லைனும் வருது, கரெக்டாக இருக்குது. எல்லாமே கேஸ்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த லைட்டு வந்து ஃபியூஸ் போயிருக்கு, அதனால் வந்து ப்ரிவென்டரோட லைட் வந்து எரியவே இல்லை. அதை செக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், கேஸ்லாம் இருக்குது. இப்போ ஆன் பண்ணி கம்ப்ரஸர் ஆன் பண்ணுற மாதிரி இவ்வளோ நாய்ஸ் வருது பாருங்கள், ஆனால் சுத்தமாக கேஸ் டவுனே ஆகலை. கம்ப்ரஸர் ஆக்சுவலாக இவ்வளோ நாய்ஸ் வந்ததுன்னா ரிவேர்ஸில் ஓடுது கம்ப்ரஸர். ROB வந்து ஏதோ மாற்றி கொடுத்துருப்பாங்க போல், இல்லை EB லைன்லேயே வந்து மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக டோட்டல் பில்டிங் ROB வந்து மாறி இருக்குது. அதனால் இந்த 2 யூனிட்டும் வந்து ரிவேர்ஸில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எலக்ட்ரிக்கலில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக எலக்ட்ரிக்கல் ஹசார்டு, நல்ல சேஃப்டியான டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் எலக்ட்ரிக்கலுக்கு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கையில் முடிஞ்சதாக கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க முடிஞ்சால். எலக்ட்ரிக்கல் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. 3 ஃபேஸில் இது பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு 1க்கு 2 தடவை வந்து பவர் லைனை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பவர் வருதா பவர் வரலையா அந்த மாதிரி பார்த்துட்டு கையை வைங்க. டெஸ்டர்லாம் நல்ல இன்சுலேட்டட் டெஸ்டராக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப சேஃப்டிக்கு நல்லது. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பிரேக்கர், அந்த யூனிட்டுக்குள்ளே பிரேக்கர். 4 போல் பிரேக்கர் போட்டிருக்காங்க. RYB பாருங்கள், இதுதான் RYB. இது நியூட்ரல். அடுத்து நியூட்ரல் லைன் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், RYB இந்த லாஸ்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது நியூட்ரல் லைனு. இங்கே பாருங்கள், RYB கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அவுட்புட் லைனு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த Rஐயும் Yஐயும் மட்டும் மாற்றி கொடுக்க போகிறோம். B அப்படியே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிட்டேன் பிரேக்கரை, சப்ளை வரலன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ கழட்டுறேன் பாருங்கள். இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். 2 கேபிள் கொடுத்துருக்காங்க, எதையுமே பிரிக்க வேணாம். அப்படியே எடுத்து Rஐ தூக்கி Yலையும் Yஐ தூக்கி Rலையும் கொடுத்துருங்க. பாருங்கள், மாற்றி கொடுத்தாச்சு. ஏன்னா 3 ஃபேஸ் ப்ரிவென்டர் வந்து போட்டிருக்காங்க, ஆனால் 3 ஃபேஸ் ப்ரிவென்டரில் வந்து ரிவேர்ஸ் ஃபேஸ் வந்தால் ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி போடலை. அவங்க வந்து ஆக்சுவலாக 3 ஃபேஸில் ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்தால் வரலன்னா மட்டும்தான் ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நமக்கு ஆஃப் ஆகலை. 3 ஃபேஸ் வந்து ரிவேர்ஸ் ஆகிருந்தாலும் வந்து அதை மானிட்டர் பண்ணாமல் அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது கம்ப்ரஸர். ஓவர் நாய்ஸு, கம்ப்ரஸர் நாய்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நாய்ஸ் நான் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது ரிவேர்ஸில் ஓடுதுன்னு கம்ப்ரஸர். ரொம்ப நேரம் அது மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாலும் கம்ப்ரஸர் வந்து அடி வாங்கிடும். இங்கே பாருங்கள், சப்ளை வருது, செக் பண்ணிட்டேன். நியூட்ரல் எல்லாமே சப்ளை, 3 சப்ளையும் வருது. இப்போ யூனிட் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். யூனிட்டுக்கு இன்டோருக்கு சப்ளை வந்துருச்சு. ஓகே, இன்டோரையும் ஆன் பண்ணிட்டேன். இன்டோர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பிளிங்க் ஆகுது. அது பிளிங்க் ஆகிற ஸ்டடியாகி நின்னதோடனே கம்ப்ரஸர் ஆன் ஆகிடும். இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு. இப்போயும் அந்த சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் லைட் எரியல, ஏன்னா அது ஃபியூஸ் போயிருக்கு. பாருங்கள், அவுட்டோர் ஃபேன் மோட்டர் 2மே ஓடுது, நல்லா ஃபுல் ஸ்பீடில் ஓடுது. அதுமாதிரி டிஸ்சார்ஜில் ஹீட்டெல்லாம் செக் பண்ணிட்டேன், நல்லா டிஸ்சார்ஜ் ஹீட்டு வருது. கம்ப்ரஸர் இப்போ நாய்ஸே இல்லை பாருங்கள், எவ்வளோ சைலண்ட்டாக ஓடுது பாருங்கள். அங்கே பாருங்கள், கேஸும் டவுன் ஆகிருக்கு. 160 PSI மேலே இருந்தது, இப்போ பாருங்கள் 75 PSI வந்து நிற்கிது. ஹீட்டு நல்லா போகுது, இன்டோருக்கு ஹீட்டு போகுது. ரிட்டன் லைனில் சில்னஸ் நல்லா ஆகுது. ரிட்டன் லைனில் தான் இதில் சில்னஸ் வரும், ஏன்னா கேப்லரி வந்து எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து இன்டோரில் போட்டிருக்காங்க. கேப்லரி தான் போட்டிருக்காங்க, இன்டோரில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் கேஸ் தான் இங்கேருந்து பைப்பிங்கில் போகும் டக்டபிளில். எப்போவுமே இன்டோரில் போயிட்டு அது வந்து
கூலிங் மாறும், எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகி கூலிங் ஆகும். அதனால் ரிட்டர்னில் மட்டும்தான் நீங்கள் சில்னஸ் செக் பண்ண முடியும். இதில் டிஸ்சார்ஜில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு தான் போகும், வார்மாக போகும், ஹீட்டுன்னு சொல்ல முடியாது, வார்மாக போகும். ரிட்டனில் பாருங்கள் நல்லா சில்னஸ் வருது, ரன்னிங் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது, கேஸ்லாம் கரெக்டாக இருக்குது. அதுமாரி 3 ஃபேஸ்லேயும் ஆம்ஸ்லாம் கரெக்டாக போகுது, ஆம்ஸ்லாம் பக்காவாக செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபேஸில் பிரச்சனை, ஒரு ஃபேஸில் அதிகமாக தான் காட்டும், ஏன்னா அந்த அவுட்டோர் ஃபேன் மோட்டர்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி இன்டோர் ஃபேன் மோட்டர் ஒரு ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஓவரால் செக் பண்ணிங்கன்னா, ஆம்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸில் வந்து அதிகமாக தான் காட்டும். அதனால் கம்ப்ரஸரோட அவுட்புட்டில் செக் பண்ணிங்கன்னா 3 ஃபேஸ்லேயும் ஒரே மாதிரி ஆம்ஸ் வரணும். வந்ததுன்னா ஓகே, கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், பக்காவாக இப்போ ஆன் பண்ணிட்டேன், பக்காவாக ஓடிட்டுருக்கு, உள்ளே கூலிங்கும் நல்லா வருது. பாருங்கள், இன்டோர் வந்து ஆஃப் ஆகாமல் ஓடிட்டுருக்கு, கரெக்டாக ஓடுது. 23 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது, இப்போ நல்லா ஓடிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஏதாவது டவுட்டு இல்லை இது மாதிரி ஏதாவது வேணும் வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு நான் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.